தூங்கும் தொட்டு வளர்ந்து வரும் தமிழ் குடிகளுக்கு செஃப் முத்துவின் அன்பு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் இன்று காணப்போகும் காணொளி கேரமல் கஸ்டர்ட் வீட்டில் எப்படி எளிமையாக செய்யலாம் என்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் கேரமல் செய்வதற்கு 150 கிராம் சர்க்கரை, 20 கிராம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு மிதமான சூட்டில் சிறிது நேரம் சூடுபடுத்த வேண்டும். இப்படியே சூடுபடுத்தினே இருந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும். இப்போ கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா? இதே போல் கலர் மாறினே இருக்கும்போது கோல்டன் ப்ரௌன் கலர், அதாவது பொன்னிறத்தில் வந்ததும் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் தனியாக வச்சுட்டு நமக்கு தேவையான பாட்டிலில் ஊற்றிக்கலாம். வீட்டில் செய்கிறவங்க கப்பில், அதாவது ஒரு சின்ன கிண்ணமாக இருந்தாக்கா அதில் ஊற்றிக்கிங்க. அதில் ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே செட் ஆகட்டும்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நாம் கஸ்டர்ட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம 3 முட்டை எடுத்துக்கலாம். 3 முட்டை எடுத்துகிட்டு அதில் 2 முட்டையில் மஞ்சக்கரு மட்டும் எடுத்துக்கங்க. 1 முட்டை முழுசாக போட்டுக்கலாம். மஞ்சக்கரு நீங்கள் 3 முட்டையை ஒன்றா உடச்சி ஊற்றி கூட மஞ்சக்கரு தனியாக எடுத்துங்க. தனியாக எடுத்துகிட்டு இப்போ எப்படி எடுக்கணும்னு பார்த்து அதே போல் எடுத்துக்கங்க. 2 முட்டையில் மஞ்சக்கரு எடுத்துகிட்டு மீதி 1 முட்டை முழுசாக போட்டுக்குங்க. முழுசாக போட்டு இது 3த்தையும் சேர்த்து நல்லா கலக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சாஸ்பேனில் 250 கிராம் பால், 250 கிராம் க்ரீமு, 1 மூடி அளவு வெனிலா எசன்ஸு எடுத்துகிட்டு 45 கிராம் சர்க்கரை எடுத்துகிட்டு மிதமான சூட்டில் க்ரீமும் பாலும் கொஞ்சம் லைட்டாக சூடானால் போதும். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. லைட்டாக சூடான பிறகு எடுத்து முட்டை கலக்கி வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சமாக ஊற்றி நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேனோ அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து திருப்பணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்கா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கஸ்டர்டு செட் ஆகும். இல்லைனாக்கா சரியாக செட் ஆகாது. அடுத்து ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி எதுக்குனாக்கா நம்ம கேரமல் கஸ்டர்ட் செட் பண்ணுறதுக்காக. தண்ணி எடுத்துகிட்டு நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்ச கேரமல் சூடு ஆறுனதுக்கப்புறம் தண்ணியில் வைக்கணும். சூட்டோட தண்ணியில் வச்சிங்கனாக்கா பாட்டில் உடஞ்சிரும். இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணோம்ல அது வடிகட்டி ஊற்றிக்குங்க. இது எதுக்காக வடிகட்டுறோன்னாக்கா, இதில் முட்டையோட வெள்ளைக்கரு வெந்துட்டுருக்கும் ஒரு சில டைமு. அதெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வடிகட்டுறோம். வடிகட்டிட்டு ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணிக்கணும். கீழே 180, மேலேயும் 180 வச்சு செட் பண்ணிடுறோம். இது மொத்தம் 45 நிமிஷம் குக் பண்ணணும். நான் இப்போ 15 நிமிஷம் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்ச கேரமல் கஸ்டர்டை எடுத்து உள்ளே வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். 15 நிமிஷம் இப்போ ஆன் ஆயிடுச்சு. திரும்பவும் 15 நிமிஷம் வச்சுருக்கேன். வச்சு அது கொஞ்ச நேரம் குக் பண்ணணும். அந்த 45 நிமிஷமாக ஃபுல்லாக குக் பண்ணதுக்கப்புறம் வெளியே எடுக்கலாம். நீங்களே பாருங்கள், குக் ஆனது நல்லா தெரியுது. இப்போ நம்மளோட கேரமல் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஃப் முத்து எம்ஆர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.